பார்ந்தவர்களே, வளனாரை இறைவன் தேர்ந்து கொண்டார் என்ற அற்புதமான செய்தியை இறையடியார் வீரமாமுனிவர் வளன் ஜனித்த கடல படலம் என்ற படலத்திலே நமக்காக தருகிறார். அந்த செய்யுள் இன்று நமக்கு சிந்தனைக்கு உகந்ததாக அமைகிறதை பார்க்கிறோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, கடவுள் உள்ளினதெல்லாம் உள்ளும் உறுதியால் ஆக்கும் வல்லோன், எல்லினதெல்லாம் நீக்கும் இயல்படு தாவிதன் தன் வல்லின முறையில் சேயாய் வந்து உலகமாள நல்லின வளம்கொள் சூசை நயத்தொடு தெரிந்திட்டானே என்று வளன் ஜனித்த படலத்திலே சூசையை எவ்வாறு கடவுள் தேர்ந்து கொள்கிறார் என்பதை விவரிக்கிறார் வீரமாமுனிவர். நினைத்தலின் உறுதியால் நினைத்ததெல்லாம் ஆக்கும் வல்லமை கொண்ட ஆண்டவன் இகழத்தக்கதெல்லாம் நீக்கும் தன் இயல்புக்கு ஏற்றவாறு தாவிதனின் வளமான குலமுறையில் மகனாய் வந்து 3 உலகங்களையும் ஆளுமாறு செறிந்த வரங்களின் வளம் கொண்ட சூசையை இன்பத்தோடு தெரிந்து கொண்டான் என்கிறார். தெளிவாக சொல்வதற்கு, சூசையை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாவுக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். அந்த கடவுள் யார்? தாம் நினைத்த அளவிலே அப்படியே அனைத்தையும் செய்ய வல்லவர். இகழ்ச்சிக்குரியவற்றை அகற்றினார். தாவிதன் குலத்தில் அவர் தோன்றச் செய்தார். 3 உலகங்களையும் ஆளும் வரங்கள் பெற்றவராக திகழச் செய்தார். உள்ளெனதெல்லாம் உள்ளம் உறுதியால் ஆக்கும் வல்லோன், எள்ளினதெல்லாம் நீக்கும் இயல்படு தாவிதன் தன் வல்லின முறையில் சேயாய் வந்து உலகமாள நல்லின வனங்கொள் சூசை நயத்தோடு தெரிந்திட்டானே என்று கோருகின்றார். இந்த செய்யுளிலே கடவுளை பற்றி ஒரு அருமையான விளக்கம் வருகிறது. கடவுள் தான் நினைத்ததை நினைத்த அளவிலே நினைத்தபடியே செய்ய வல்லவன். அதுதான் கடவுளுக்கு ஒரு இயல்பு. கடவுளுக்கு பல கட்டாய பண்புகள் இருக்க வேண்டும். அதிலே அவருடைய ஆற்றல் இவ்வாறு விளங்குகிறது. நினைத்த அளவிலே நினைத்ததை நினைத்தபடியே உண்டாக்கக்கூடியவன், செயலாற்றக்கூடியவன் என்று கடவுளை சொல்வதை பார்க்கிறோம். நாம் பல கனவுகள் காண்போம். பகல் கனவெல்லாம் வெறும் கனவாக முடிந்துவிடும். நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியாது. ஆனால் கடவுள் நினைத்ததை நினைத்தபடி செய்ய வல்லவன் என்று கூறுவதை பார்க்கிறோம். அவர் உலகையும் ஆளும் தன்மை உடையவராக வளனார் விளங்க வேண்டும் என்பதற்காக தாவிதன் மரபிலே அவர் தோன்றச் செய்து தேர்ந்து கொண்டார் என்ற அருமையான செய்தியை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். வாசித்து ரசித்து மகிழ்வோம்.